இது பாலமனை விவசாய பாடசாலை இலங்கை திருநாட்டின் விவசாய திணைக்களத்தில் நிர்மாணிக்கப்பட்டு ஒரு வருட பூர்த்தியாகின்றது. அத்தோடு மாணவர்கள் ஒரு வருட கற்கை நெறியை முடித்து பட்டமளிப்பு விழாக்காக காத்திருக்கிறார்கள். இது எமது இலங்கை திருநாட்டின் குண்டசாலை மற்றும் மட்டக்களப்பு கரணியாறு ஆகிய இடங்களில் உள்ளது. மேலும் வவுனியாவிலும் உள்ளது. இது எமது கிழக்கு மாகாணத்தின் 2வது விவசாய பாடசாலை. இது அம்பாறை மாவட்டம். சந்தோஷத்துக்குரியவையும் மிகவும் பெருமைப்படக்கூடிய வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இந்த முயற்சியை நாங்கள் கட்டாயம் எமது பிரதேச மக்களுக்காக எடுத்துக்காட்டி நாங்கள் இதை இன்னும் மேலும் மேலும் விரிவுபடுத்துவதற்காக அதிகாரிகளை வேண்டி நிற்கின்றோம். லங்காவுக்காக யூடிவி ஸ்ரீலங்காவுக்காக ஷிஹாப்டீன் அக்கரைப்பற்று. தாவரம் என்ன செய்யும் அப்படியே வளர்ந்து கொண்டு வருவதை நாம் அவதானிக்கலாம். இந்த தாவர வேர்களுக்கு எப்பயும் வளர்கிறதுக்கு ஒரு இருளான ஒரு பிரதேசம் ஒன்று தேவை. இந்த விவசாய கல்லூரி ஆரம்பிப்பதற்கு முன்பு இந்த இடம் மாவட்ட விவசாய பயிற்சி நிலையமாக இருந்தது. இலங்கையில் NVQ 5 தரத்திலான விவசாய பாடசாலைகள் ஆரம்பிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. இதன்போது வாரியப்புல, பிபில மற்றும் லபுதுவ போன்ற இடங்களில் ஏற்கனவே இருந்த கல்லூரிகள் தரமுயர்த்தப்பட்டு NVQ 5 மட்டத்திலான டிப்ளமா பயிற்சி நெறியை ஆரம்பிக்க ஏற்பாடு செய்யப்பட்டதுடன் கிழக்கு மாகாணத்தில் இந்த இடம் NVQ 5 மட்டத்திலான டிப்ளமா பயிற்சி நெறியை வழங்குவதற்காக தெரிவு செய்யப்பட்டது. இந்த பாடசாலை உங்களுடைய டிப்ளமா பாடநெறியாகத்தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. என்ன அவ்வாறாயின் இந்த விவசாய பாடசாலை மேலும் மேலும் விஸ்தரிப்பதற்கு உங்களுக்கு ஆலோசனை இருக்கிறதா? இல்லை அந்த ஆலோசனை உங்களுடைய திணைக்களத்திடம் வேண்டுகோள் விடுத்திருந்தீங்களா? ஆம், உண்மையிலே ஒரு விவசாய கல்லூரி நாம் நடைமுறைப்படுத்தப்படும் பொழுது அதற்கான தேவைகள் பல. உதாரணமாக கூறும் பொழுது தற்பொழுது நாம் பயிர் வகைகளை முறையாக உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றோம். அத்தோடு விலங்கியல் சம்பந்தமாக மிருக வளர்ப்பு, மிருக வேளாண்மை ஆரம்பிக்கும் பொழுது பல பகுதிகளுக்கு சென்று அவர்களுக்கு தேவையான செயல்முறை பயிற்சியை நாம் வழங்கியிருக்கின்றோம். எனினும் எதிர்காலத்தில் இந்த நிலையத்துக்குள்ளே சகல பயிற்சி நெறிகளையும் வழங்குவதற்கான நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். போதிய அளவு எமக்கு விளக்கம் தந்த எமது விவசாய பாடசாலை அதிபர் MFA சனீர் அவர்களுக்கு எமது UTV ஸ்ரீலங்கா சார்பாக நன்றிகளை தெரிவித்துக்கின்றோம். நன்றி.